ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? இட்லி அரிசி 1 டம்ளர், சிவப்பு மூங்கில் அரிசி 1 டம்ளர், கருப்பு கவனி அரிசி 1 டம்ளர், கருப்பு உளுந்து 3/4 டம்ளர், கொஞ்சம் போல் வெந்தயம் நல்லா 1க்கு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஓவர் நைட்டு புளிக்க விட்டுருங்க. நல்லா புளிச்சு வந்த மாவு கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் இட்லியோ தோசையோ வார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான், சிறுதானிய மாவில் செஞ்ச தோசை. இன்னொரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சேனக்கிழங்கு வறுவல் கொடுப்பாங்க. வறுவல்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருந்த சேனக்கிழங்கை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். சேனக்கிழங்கு வறுத்த எண்ணெயவே இன்னொரு கடாயில் சேர்த்துக்கலாம். ஸோ இரும்பு கடாயில் கொஞ்சம் சேனக்கிழங்கு செய்யக்கூடாது, ஒரு மாதிரி அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் படும். ஸோ இன்னொரு கடாயில் அதே எண்ணெயை சேர்த்துட்டு பட்டை சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு வறுத்து வச்சுருந்த சேனக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, இன்னுமே ரிச்னஸ் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா ரொம்ப டேஸ்ட்டான கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற சேனக்கிழங்கு ரெசிபி ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.